சென்னை தென் மாவட்டங்களில் புரட்டி போட்ட மழை வெள்ளம் இதோடு நிற்காது என்றும் இனிமேல் உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்றும் ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. குளோபல் பாயிலிங் ஆரம்பித்து விட்டது என்று ஐநா எச்சரிக்கை. அதாவது உலகளாவிய கொதிநிலை ஏற்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாகுதல் முடிந்து கொதிநிலை ஆரம்பமாகிவிட்டது. இதுதான் காலநிலை மாற்றம். ஜூலை 2023 முதல் வெப்பம் அதிகமானதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அறிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் வெப்பம் வருடம் வருடம் உயரும். இந்த வெப்பம் அதிகரிப்பால் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயரும். இந்த காலநிலை மாற்றத்தால் தான் சென்னை தென் மாவட்டங்களில் அதிக மழை வெள்ளம் ஏற்பட்டது. இனி வரும் காலங்களில் உலகம் முழுவதும் அதிக மழை வெள்ளம் இருக்கும் என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை கணிப்பதே சவாலாக இருக்கும் என்றும் ஐநா அறிவித்துள்ளது. இதனால்தான் பாரிஸ் உடன்படிக்கையின் கீழ் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க வளரும் நாடுகளுக்கு $100 மில்லியன் பணக்கார நாடுகள் வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. இனி வரும் காலங்களில் நாம் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தால்தான் இயற்கை சீற்றத்தை தவிர்க்க முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.